வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5ங்கிற ஒரு பிளானட்டரி பொசிஷனில் ட்ராவலர். ஸோ எந்த நெகட்டிவிட்டியும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி 2, 6 வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, டார்கெட் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான, அதுவும் மேல் அதிகாரிகள் இல்லை ஓனர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து சூரியனுங்கிறது வந்து ஒரு கேதுடைய சாரத்தில் போய் அது 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கிற புதன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது 8ல் போகுது. சனி புதன்னும் போதே நிறைய ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எது புதன் டிகிரி அதிகமாகுதுன்னா இவங்க ஏமாற்றுவாங்க, அதே வந்து சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாறுவார்கள். ஸோ அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு தசாபத்திலேயோ அமைஞ்சிச்சுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ல் வந்து சனி மற்றும் 8ஆம் தேதி குழந்தைகள் நம்ம ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள், பொய் சொல்லி நம்மளை வந்து ஏதாவது டகால்ட்டி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறது. ஸோ நல்ல விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் 8நாலே அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சின்ன கம்பேரிசன் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து ஸோ நம்ம இப்படி இல்லைங்கிற மாதிரி கம்பேரிசன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9. ஸோ 9ல் வந்து 9ஆம் அதிபதி குரு. ஸோ குருவுடைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 9 மற்றும் 11 நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எந்தவித ப்ராப்ளம் இல்லை. அதே ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 9ல் ராகு இருந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ராகு தசா புத்தி வந்துடும் அவங்க கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி விஷயம், வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன பயங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து எதோ அபரீதமாக பண்ண போகிறேன்னு சொல்லி அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது மாமியார் சம்மந்தமான விஷயம், அவமானங்கள், தொழில் ரீதியான விஷயம், சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமானும். சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணதே ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி, சூரியன் வந்து 2ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 6ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தது. வேலையில் நிறைய மாற்றங்கள், சில ப்ரெஷர்ஸ், ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்களில் சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சிறப்பான பலன்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய முயற்சிகள், வெற்றி எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து 8ல் சனி போதும், செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தால் அது சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ், குழந்தைகளால் ஒரு எமோஷன்ஸும், மற்றபடி தொழில் ரீதியான விஷயமும் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு வந்து வேலை நடக்கலங்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடக லக்னமாக ராகு தேசாவது, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 9, 8 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தந்தையாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இல்லை அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதங்களோ இல்லை அப்பாவோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாகிறது குரு தேசாபதியும் குரு 11லிருந்து சந்திரனுடைய சாதம் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி, சனி வந்து 7ஆம் அதிபதி 8லிருந்து அது 9ஆம் அதிபதி சார்ந்தும் போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். வருது அப்பா மாமனார் சார்ந்த உறவுகளால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீகமாக போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம், ஏதோ தோணும். நைட்டில் வந்து ஏதோ விஷயத்தை வந்து கற்பனையிலே நினச்சிக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றைக்குமே சனி புதன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்தாலே வந்து மன பயங்களும், சில பேர் வந்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள், இல்லை ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய தொகையோ கைமாறுறதுக்கு முன்னாடி கொண்டுக்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா கடகலக்கணமாக இருந்து கேது தேசம், கேது 3லிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகலக்கணம் வந்து சுக்கிர தேசம் வந்து சுக்கிரன் 7, ஸோ 7ல் இருக்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா, மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும், ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும், ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கழிதான் அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம், அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு, கேது, மாந்தி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா, அம்மா,
குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.